இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவருடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக வந்திருக்கின்றோம். இந்த 5வது மாதம் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தின் ஒரு மாதமாக அது இருக்க போகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அதைத்தான் சொல்லி தருகிறது. நான் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிருப்பு என்பது சிறை எதன் அடையாளமாக இருக்கிறது என்றால், அடைக்கப்பட்ட, கட்டப்பட்ட அல்லது விடுதலை இல்லாமல், சுதந்திரம் இல்லாமல் நாம் ஒரே இடத்துல முடக்கப்பட்டிருக்கிறதான ஒரு நிலைமையை சொல்லித் தருகிறது தான் சிறையிருப்பு. இன்றைக்கு ஒருவேளை நாம் எழுத்தின் பிரகாரமாக லிட்ரலி என்று சொல்லுவார்கள், அவ்விதமாக நாம் சிறைச்சாலையில இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு பலவிதமான கட்டுகளினாலே கட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கடன் என்கிறதான தீராத ஒரு கட்டு மனிதர்களை அப்படியே விடுதலை இல்லாமல் கட்டி போட்டு வைத்திருக்கிறது. மீண்டு வர முடியாத ஒரு சூழலுக்குள்ளாக இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். வியாதி என்பது ஒரு மாபெரும் சிறைச்சாலையாக இருக்கிறது. வியாதியிலிருந்து எத்தனை நாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட இன்றைக்கு அதிலிருந்து சுகம் கிடைக்கக்கூடாதபடிக்கு நம் மக்கள் மிகுந்த கவலைக்குள்ளாக இருக்கின்றார்கள். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பலவிதமான சிறைச்சாலைகள் இன்றைக்கு மனிதர்களை கட்டி வைத்திருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில கர்த்தருடைய வார்த்தை இந்த புதிய மாதத்தில் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? நான் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை விடுவிக்கும் பொழுது அவர் எல்லா விதத்திலிருந்து விடுதலையாக முடியும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லி தருகின்ற அற்புதமான சத்தியமாக இருக்கிறது. வேதத்தை படிக்கும் பொழுது கூட அது நமக்கு நன்றாக தெரியும். பிறவிலேயே பார்வையற்று பிறந்தவர்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். பலவிதமான சுகவீனத்தோடு கூட பிறந்தவர்கள், நடக்க முடியாதவர்கள், பேச முடியாதவர்கள், கேட்க முடியாதவர்கள் விடுதலை பெற்றார்கள். அப்படிப்பட்டதான சிறையில் இருந்து விடுதலை பெற்று சுதந்திரமாக அவர்கள் வாழ முடிந்தது. அந்த ஆண்டவர் தான் இந்த புதிய மாதத்துல நமக்கு சொல்லி தருகிறார். அவருடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்துல கடவுள் கொடுக்கிற இந்த மாபெரும் விடுதலையை நாம் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் செய்ய வேண்டியது என்ன? கடவுளை மாத்திரம் பற்றி கொண்டு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை சார்ந்து கொள்வோமானால் நிச்சயமாக நமக்குள்ளாய் இருக்கிற எல்லா சிறையிருப்பு மாறும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சிறையிருப்பை மாற்றுகிற கடவுள், அதற்காக ஸ்தோத்திரம். உம்மால் அன்றி வேறொருவராலும் விடுதலை இல்லை. ஆண்டவரே, எங்களை விடுவிக்கும்படியாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த கடவுள், இந்த புதிய மாதத்துல எங்களுடைய எல்லா சிறையிருப்பிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இதோ அடியனோடு ஜெபிக்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டதான சிறையிருப்புக்குள்ளாக இருப்பார்களானால் பரலோகத்திலிருந்து என் தேவன் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அடியனோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அவர்கள் மீது உடைய வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.